शांति शिव 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 बाबा ओम शिव 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 बाबा ओम शांति ओम शिव 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 बाबा शिव बाबा நினைவில் மூழ்கி தினந்தோறும் மார்க 2-3 மணி நேரம் நினைவில் லயித்து இதயம் நீருடல் மௌனத்தில் நிலைகள் தொலைபேசி விலக தூய அன்பு நிறைக தனிமை அருளாக அமைதி துணையாக வீட்டிலோ வெளியிலோ எங்கேயோ இருந்தாலும் இறை நைவே பூரணமாகும் பொறுமையேற்று உறுதி பூண்டு மௌன பயிற்சி உள்ளம் தெளிவு ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் 2-3 மணி நேரம் விதை ஒன்றை விதைத்தேன் அன்புடன் காத்தேன் தூய சங்கல்பம் உள்ளத்தில் ஊட்டினேன் தடைகள் விலகி முளையழ அகந்தை கரைந்தது அகம் விழித்தது இருளகல மலர்கள் மலர ஆன்ம பயன் இனிதே கிடைக்க ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற சாந்தி நினைவில் மூழ்கும் பட்டியினுடைய 28 நாள் பட்டியினுடைய 13வது நாள் ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளியினுடைய டேட் வந்து 1-3-1999. முரளியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஹோலி கொண்டாடுவது என்றால் பூர்ண தூய்மையாகி சமஸ்காரங்களுடைய சுபாவ சமஸ்காரங்களின் சந்திப்பை கொண்டாடுவது. பாபா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோலியினுடைய முரளியை நடத்தினார். நேற்றுக்கு நம்ம என்ன முரளி கேட்டோம்? சிவராத்திரியினுடைய முரளி கேட்டோம். அதுக்கு முன்னாடி 18 ஜனவரியினுடைய முரளியை கேட்டோம். பாபா சொல்கிறாங்களே டெய்லி திருவிழா செலிப்ரேஷன் அதான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இன்றைய முரளியில் பாபா ரொம்ப ஆழமான தூய்மையினுடைய விஷயங்களை சொல்கிறாரு. ஹோலியினுடைய விஷயத்தையும் சொல்கிறாரு பாபா, பவித்திரதாவினுடைய விஷயத்தையும் சொல்கிறாரு. முதல்ல பாபா வந்து ஹோலியினுடைய விஷயத்தை சொல்கிறாரு. பாபா வந்து குழந்தைகள் ஹோலியஸ்டாகவும் பார்க்க விரும்புகிறாரு, ஹையஸ்டாகவும் பார்க்க விரும்புகிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யோகம் என்றால் பாபாவுடன் பேசுவது, பாபா சொல்வதை கேட்பது, அப்புறம் அனுபவம் பண்ணுறது. யாரு கூட அனுபவம் பண்ணுறது? பாப் தாதா கூட. பாபா சொல்கிறாங்க யோகா அப்படின்னா அது வெயிட்டான பொருளாக தெரியுது இல்லையா, கஷ்டமாக இருக்குது. யோகானா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியுது. அப்போ ஆனால் என்ன சொல்லணும்? பாபா கூட நான் பேச போகிறேன், பாபாவுடைய விஷயங்களை கேட்க போகிறேன், அப்புறம் அனுபவம் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பாபா வந்து குழந்தைங்கள்ட்ட கேட்குறாரு கேள்விகள். குழந்தைங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, பாபா விநாசம் எப்போ வரும், விநாசம் எப்போ வரும் அப்படின்னு.
பாபா சொல்கிறாங்க வினாசம் ஆகிட்டுனா நீங்கள் எல்லோரும் தானே சேர்ந்து போயிடுவீங்க, நம்ம இருக்க மாட்டோமே. பாபா கூட பேசுறது அப்புறம் கேட்குறது. பாபா சொல்கிறாங்க எங்கே வினாசம் எப்போ நடந்தாலும் சரி, எங்கே நடந்தாலும் சரி, அதுக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் கிடையாது. ஆனால் எப்போ வினாசம் நடக்குமோ அப்போ நீங்கள் குழந்தைங்க பாபாவுடைய நினைவில் இருப்பீங்க, பாபா கூட இருப்பீங்க. உங்களுடைய புத்தியினுடைய லைன் கிளியராக இருந்தது என்றால், பாபா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, பூனையினுடைய குட்டிகள் அது நெருப்புக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு, ஆனால் அது சேஃப்டியாக இருந்தது. அதே போல் நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீங்க. விநாசத்தினுடைய டைமில் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எப்படி குட்டி பூனையெல்லாம் தப்பிச்சுக்கிச்சு, அது செங்கல் சூளையில் மாட்டிக்கிச்சு, ஆனால் ரெண்டும் பாதுகாப்பாக இருந்தது. அதே போல் சரி, ப்ராப்ளம் யாருக்கு வரும்? யாருடைய புத்தி அங்கங்கேயே அலைஞ்சிட்டு இருக்குது. ஒரு பாபாவோட புத்தி இல்லாமல் பல பேர் கூட புத்தி கனெக்ஷன் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், விநாசத்தினுடைய கஷ்டங்கள். பாபா இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். பாபா உங்களுக்கு ஒரு கை உடையவங்க பிடிச்சிருக்கா, 2 கை உடையவங்க பிடிச்சிருக்கா, இல்லை 1000 கை உடையவரை பாபாவை பிடிச்சிருக்கா? அதனால் 1000 கைகள் உடைய பாபா கூட இருந்தீங்கன்னா நீங்கள் ஷேக் ஆக மாட்டீங்க, ஆடவோ அசையவோ செய்ய மாட்டீங்க. இந்த விஷயத்தை இன்றைய முரளியில் பாபா கிளியர் பண்ணார். எப்படி நம்ம மனிதர்கள்ட்ட பேசுகிறோம் 1 to 1, அதே போல் பாபாவுக்கிட்ட பேசும்போது ஃபீல் ஆகணும். அதனால் யோகா அப்படின்னா என்னது? பேசுறது, அப்புறம் கேட்குறது, அப்புறமா அனுபவம் பண்ணுறது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அனுபவம் எப்படி செய்கிறது? நம்ம யாரு கூடயாவது பேசுகிறோம் அப்படின்னா அது கூட ஒரு யோகா தான். அனுபவம் அப்போ எப்போ ஏற்படும்? எப்போ ரொம்ப நீண்ட காலத்துக்கு அவர் கூட பேசுகிறோமோ அப்போ தான் அனுபவம் ஏற்படும். பாபா கூட நான் இந்த விஷயம்லாம் பேசினேன், ஷேரிங் பண்ணேன், பாபா அதுக்கு ஆன்சர் கொடுத்தாரு. நான் லெட்டர் எழுதுனேன், பாபா எனக்கு பதில் கொடுத்தாரு. அதனால தான் யோகா அப்படின்னா பேசுறது, கேட்குறது, கூடவே அனுபவம் செய்வது. இதுதான் யோகா. பாபா கூட பேசணும், பாபா சொல்கிறத கேட்கணும், அதை அனுபவம் செய்யணும். அதில் நிறைய பேர் கூட கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா அனுபவம் ஆகாது. ஒரே ஒரு பாபா கூட மட்டும் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா அப்போ அனுபவம் ஆகும். 2வது யோகம் அப்படின்னா சரண்டர். சரண்டர் அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாருன்னா யோகத்தினுடைய விஷயத்தை சொல்கிறாரு. சரி, பவித்திரதாவினுடைய விஷயத்தை சொல்கிறாரு. பவித்திரதா அப்படின்னா பாபா கர்மத்தினுடைய தூய்மையினுடைய விஷயத்த சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாபா மனதினுடைய தூய்மையினுடைய விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அட்டென்ஷன் கொடுக்குறாரு. அதில் அட்டென்ஷன் கொடுக்க வைக்கிறாரு, நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. 2000, 2001, 2005 விநாசம் 1000 பேச்சு நடந்ததில்ல. அந்த டைமில் ஒருவேளை இம்ப்யூரிட்டி இன்னும் இருக்குது, தூய்மை இல்லாத தன்மை இன்னும் இருக்குது அப்படின்னா பாபா ஏற்றுக்க மாட்டார். உடல் ரீதியான தூய்மை இல்லாமை அப்படி கிடையாது, அது மட்டும் இல்லை, மனசில் கூட தூய்மை இல்லாத நிலை இருக்குது அப்படின்னா பாபாவுக்கு அதை ஏற்றுக்க முடியாது பாபாவால். அதனால் பாபா கூட டீப்பான ஆழமான அன்பு இருக்கணும். அந்த அனுபவம் மனசில் தூய்மை இல்லாத தன்மை இருக்குது அப்படின்னா அந்த அனுபவம் ஆகாது. அதனால் இந்த மாதிரி டீப்பான அனுபவம்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சரண்டர் ஆகணும். சரண்டர் அப்படின்னா மனம், சொல், செயல் எல்லா ரீதியிலையும் சரண்டர். கொஞ்சம் சரண்டராக இருக்கேன், கொஞ்சம் சரண்டர் இல்லை அப்படின்னா ரெண்டு போட்டில் கால் வச்சது மாதிரி அப்போ கீழே தான் விழணும். சரண்டர்னா சரண்டர், முற்றிலுமாக சரண்டர். எனக்கு ஒன்றுமே கிடையாது பாபாவை தவிர. நான் மற்றும் என்னுடைய பாபா, வேற எதுவுமே நத்திங், எதுவுமே இல்லை. அடுத்தது 3வது அன்பினுடைய போதை. யோகம் என்றால் அன்பினுடைய போதையில் இருக்கிறது. இதுதான் யோகா அப்படின்னு 3வது பாயிண்டில் பாபா சொல்கிறாரு. சக்திகளாகட்டும், பாபாவுடைய உதவி ஆகட்டும் எப்போ கிடைக்கும்? எப்போ பாபாவோட கனெக்ஷன் இருக்குதோ அப்போ தான் கிடைக்கும். பாபா அன்பினுடைய கயிறால் கட்டிட்டீங்க, அப்போ அன்பினுடைய போதை. பகவான் கூட உங்களுக்கு அன்பு இருக்குது அப்படின்னா அந்த அன்பினுடைய போதை இருக்கும். உங்களுடைய முகம் மற்றும் நடத்தை, உங்களுடைய பேச்சு எல்லாத்துலேயுமே தெரியணும் அந்த போதை. சூலமாக ஒருத்தர் குடிகாரர் இருக்காருன்னா தெரியுது இல்லை அவர் குடிச்சிருக்காரு, போதையில் இருக்காருன்னு பார்த்தாலே தெரியுது, இல்லை பக்கத்தில் வந்தால் தெரியுது, தூரத்துலேருந்தே தெரிஞ்சு போயிடுது இவர் போதையில் இருக்காருன்னு. அதே போல் நம்ம கூட பாபாவனுடைய அன்புங்கிற போதையில் மூழ்கி இருக்கும் பொழுது
மற்றவங்களுக்கு தானாகவே ஃபீல் ஆகும். இப்படி மீரா இருந்தாங்க, அவங்களுக்கு அன்பினுடைய போதை ஏறி போயிருந்ததுல, அதே போல் நமக்கும் பரமாத்மாவுடைய அன்பினுடைய போதை ஏறி போயிருந்தது அப்படின்னா நம்மளுடைய விவகாரத்தில் தெரியும். பிறகு பார்த்தீங்கன்னா பாபா முழு முரளியும் தூய்மையை பற்றி தான் சொல்கிறாரு. பவித்திரத்தானா என்ன, நிறைய ட்ரில் இருக்குது பவித்திரத்தாவுக்கு பாபா சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ கொஞ்சம் நம்ம யோகா பண்ணலாம். இல்லை நேராக உட்காருங்க, ஸ்ட்ரைட்டாக முதுகு தண்டு நேராக இருக்கட்டும், மூச்சு சீராக இருக்கட்டும், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்போ உங்களுடைய மூச்சை கவனிங்க. ஃபஸ்ட்டு மூச்சு வருது, இழுக்கிறீங்க, மூச்சை வெளியே விடுறீங்க, மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு வெளியே விடுறீங்க, மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு வெளியே விடுறீங்க. எந்த ஒரு சுமையும் கிடையாது, எக்ஸ்ட்ரா சுமை. வெறும் அந்த மூச்சை மட்டும் கவனிங்க. மூச்சு வருது போகுது, வருது போகுது, இழுக்கிறீங்க விடுறீங்க. அந்த இடத்த, அந்த உணர்வுகளை ஃபீல் பண்ணுங்கள். மூச்சு நான் இழுக்கிறேன், விட்டுட்டுருக்கிறேன். அந்த மூச்சு காற்றானது முழு உடல்லையும் போயிட்டுருக்குது. நான் என்ன சுவாசத்தில் எடுத்தனோ அது என்னுடைய ஒவ்வொரு மூளை முடுக்கலெல்லாம் உடல் முழுவதும் பரவிட்டுருக்குது. அதை பாருங்கள். இப்போ நம்ம பாடி ஸ்கேன் பண்ணலாம். உங்களுடைய முழு கவனமும் தலைக்கு மேலே இருக்கட்டும், தலை உச்சந்தலையில். உங்களுடைய முகத்தை பாருங்கள், உங்களுடைய முகம் ஃபுல்லாக பாருங்கள். கண்கள், மூக்கு, வாய், கழுத்து, காது, 2 தோள்கள், மார்பு பகுதி, வயிற்று பகுதி, முழு கால் பகுதி, கால் முட்டிக்கு கீழே 2 கால்கள், என்னுடைய 2 கைகள், என்னுடைய முதுகு பகுதி. நான் ஆத்மா இந்த நெற்றியின் மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த மாதிரி 2-3 தடவை உடல் முழுவதும் ஸ்கேன் பண்ணுங்கள். உடலினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் ஸ்கேன் பண்ணுங்கள், பாருங்கள், ஜஸ்ட் பாருங்கள், அவ்வளோதான். இந்த அரிப்பு இருந்தால் கூட அதை கூட இப்படி பாருங்கள். அப்போ அரிப்பு ஸ்டாப் ஆயிரும். போங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ட்ராவல் பண்ணுங்கள். மறுபடியும் உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் போங்க. மறுபடியும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். இப்படியாக ஒரு 3-4 தடவை பண்ணுங்கள். அப்போ அந்த தேக உணவுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறது நமக்கே ஃபீல் ஆகும். ஆத்மா உணர்வில் முழுமையாக இருக்கிறேன். இந்த உடல் உணர்வு எனக்கு சுத்தமாக இல்லை. நான் ஆத்மா இப்போ இந்த உடலை கடந்து சூட்சும வதனத்துக்கு போகிறேன். சூட்சும வதனத்தில் பிரம்மா பாபாவை பார்க்குறேன். அவரோட என்னை மார்போடு சேர்த்து அணைச்சிக்கிறார். அதன் பிறகு அங்கேருந்து விடை பெற்று பரந்தாமத்தை நோக்கி போகிறேன். 1000 சூரியனை விட பிரகாசமான இந்த ஒளி பிரகாசம் என்னை நோக்கி வந்துட்டுருக்குது. ஆத்மாவாக எனக்குள்ள அந்த பிரகாசமானது விழுந்துட்டுருக்குது, டச் பண்ணுது. அந்த பரந்தாமத்தில் தான் இருக்கிறேன். பாபாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இன்னும் மூவ் ஆகிருக்கிறேன். இப்போ ரெட் லைட் நிறைந்த உலகத்தில் ஒயிட் லைட்டாக இருக்கக்கூடிய சிவ் பாபாவுடைய அந்த பிரகாசம் ஜொலிச்சிட்ருக்குது. அதி சூட்சமான, அதி அழகான, சக்திசாலியான ஜோதி சிவ் பாபாவை நான் பார்க்குறேன். அவருடைய பக்கத்தில் இருக்கிறேன். இன்னும் பக்கத்தில் போகிறேன், இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகிறேன். நானும் பாபாவும் எதிரெதிராக இருக்கிறோம். ஆத்மா மற்றும் பரமாத்மா நேரெதிரில் இருக்கிறோம். இன்னும் மூவ் ஆகிறேன் பாபாவை நோக்கி. இன்னும் பாபாவை நோக்கி இன்னும் நகர்றேன்.
இப்போ பாபாவுக்குள்ளவே மூழ்கி போயிட்டேன். நான் என்பது அங்கே இல்லாமலே போயிடுச்சு. நான் மற்றும் பாபா 2 பேருமே ஒன்றாயிட்டோம், கம்பைன்ட் ஆகிட்டோம், இணைந்து போயிட்டோம். இந்த கம்பைன்டு சுரூபத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் இருங்க, நிலைத்திருங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாபாவிட்ட இருந்த சர்வ சக்திகள் சர்வ குணங்களையும் நிறைச்சிக்கிட்டு மீண்டும் இந்த பூமியை நோக்கி ட்ராவல் பண்ணுறேன். இந்த உலகத்தினுடைய உருண்டையில் உட்கார்ந்து முழு உலகத்திற்கும் அந்த சக்திகளை அனுபவம் செய்ய வைக்கிறேன். முழு உலகத்துக்கும் பரமாத்மாவுடைய அன்பினுடைய அலைகளை மழையாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் மெதுவாக என்னுடைய சரீரத்தில் நெற்றியின் மத்தியில் என்னுடைய சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்துடுறேன். அச்சா, ஓம் சாந்தி. பாபா இந்த முரளியில் ரொம்ப நல்ல விஷயம் சொன்னார். பாபா வந்து குழந்தைங்களை என்னவா பார்க்க விரும்புகிறார் அப்படிங்கிறத சொன்னார். குழந்தைங்களுடைய நெற்றியில் எப்போவுமே அந்த லைட்டானது மின்னிகிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா பார்க்க ஆசைப்படுறாரு. உங்களை வந்து யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைட் மட்டும்தான் தெரியும். அப்புறம் பாபா வந்து கண்களுடைய விஷயத்த சொன்னார். கண்கள் வந்து பல்பு மாதிரி தெரியணும், தூய்மையினுடைய பல்பு பிரகாசமாக ஜொலிச்சிட்டு இருக்குது. பாபா சொன்னாங்க, உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், உங்கள் பேச்சு எப்படி இருக்கணும், உங்களுடைய வார்த்தையானது இனிமையாக இருக்கணும், சாரயுக்தமாக இருக்கணும். அப்புறம் பாபா சொன்னார், உங்களுடைய சம்பந்தம் என்னவாக இருக்கணும், ஆன்மீக சம்பந்தம். அதனால் பாபா இந்த மாதிரி தான் குழந்தைங்களை பார்க்குறதுக்கு விரும்புகிறாரு. அப்புறம் பாபா வந்து ஹோலியினுடைய விஷயத்த சொன்னார். ஹோலி அப்படின்னா கொண்டாடுறாங்க, அப்புறம் எரிக்கிறாங்க. ஹோலியில் அவங்க எப்படி எரிக்கிறாங்களோ அதே போல் உங்கள்கிட்ட ஒரு சீட்டு உங்கள்கிட்ட இருக்கும், எடுத்துக்கோங்க. அந்த சீட்டில் உங்களுடைய பலவீனம் ஏதாவது ஒன்று எழுதி போடுங்க. எந்த ஒரு பலவீனத்தின் காரணத்தினால என்னுடைய புருஷார்த்தம் டீலாவாக இருக்குது, அதை நீங்கள் எழுதணும். அதை அப்புறம் எழுதிட்டு போடணும். அதனால் எல்லாருமே இன்றைக்கி ஒரு பலவீனத்தை எழுதி போடலாம். ஓகே, பவித்திரமாகுங்கள், யோகி ஆகுங்கள் அப்படின்ட்டு தானே ஃபஸ்ட்டு ஸ்லோகன். இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்லோகன் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். இப்பொழுது இல்லையே, எப்பொழுதும் இல்லை. பவித்திரதாவை பற்றி ஸ்லோகன் கேட்டால் நீங்கள் என்னத்தையும் சொல்கிறீங்க. பவித்திரதாவுடைய ஸ்லோகன்னு சொல்லுங்கள். பவித்திரதா நம்மளுடைய பிறப்புரிமை. வேறு தூய்மைதான் சுகம் சாந்தியின் தாய். ஓகே, அப்புறம் தூய்மைதான் பிராமணர்களின் சுவாசமாகும். வேற என்ன? தூய்மைதான் பிராமணர்களின் உயிர் மூச்சாகும். பாபா சொன்னாங்க, பவித்திரதா தான் மகான் தன்மை, தூய்மைதான் யோகி வாழ்க்கையின் ஆதாரமாகும். சேவைக்கான ஃபவுண்டேஷனும் பவித்திரதா தான். சேவை மட்டும் செய்கிறீங்க, சேவையில் மூழ்கிட்டீங்க, சேவை அப்படின்னு. நாங்கள் பாபாவை மறந்துட்டீங்க அப்படின்னா என்னாகும்? நான் சேவை பண்ணுறேன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனால் அந்த சேவை வந்து நிறைவாக இருக்குதா? அந்த சேவையில் தூய்மை இருக்குதா? சேவையில் பாபா நினைவு இருக்குதா? இல்லை வெறும் நான்ங்கிறது மட்டும்தான் இருக்குதா? இல்லை பாபாவும் இருக்காரா? நான் தான் செஞ்சேன், இந்த சேவைகள் அனைத்தையும் செய்தது யார்? நான் மட்டுமே. நான் இல்லைன்னா நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சேவையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அங்கே தூய்மையே இல்லை அப்படின்னு அர்த்தம். பாபா கூட கம்பைன்டு சுரூபத்திலேருந்து எப்போ நீங்கள் செய்கிறீங்களோ அப்போ தான் அது தூய்மையான காரியம் அப்படின்னு அர்த்தம். குழந்தைங்க வந்து காரியத்தை எப்படியாவது செஞ்சிடுறாங்க. ஆனால் வெறும் காரியம் மட்டும் செஞ்சால் பத்தாது, அங்கே யோகாவும் இருக்கணும். அப்போ தான் கர்ம யோகி ஆக மாட்டேங்கிறாங்க. கர்ம யோகா இல்லாததுனால நான் தான் செஞ்சேன்னு நினச்சிக்கிறாங்க. அதில் 3 பரிபாஷை என்னெல்லாம் இருந்தது? ஃபஸ்ட்டு, நினைவு என்றால் பேசுவது, கேட்பது, அனுபவம் செய்வது. 2வது பாயிண்ட், யோகம் என்றால் சரண்டர். 3வது, யோகம் என்றால் அன்பின் போதை ஏறி போவது. ஹோலியை கொண்டாடினீங்க, ஒரு நாள் திருவிழா போல் கொண்டாடினீங்க, அதில் ஏதாவது அனுபவம் பண்ணீங்களா? அதாவது ரோஸ் வாட்டர் வந்து தெளிக்கிறீங்க,
ரோஸ் வாட்டர் என்ன ரோஸ் வாட்டரை நீங்கள் தெளிக்கணும்? குணங்களுடைய ரோஸ் வாட்டரை தெளிக்கணும் மற்றவங்க மேலே. வெறும் ரோஸ் வாட்டரை கொண்டு தெளிக்காதுங்க போய். தன்னுடைய குணங்களை தெளியுங்கள், சக்திகளை தெளியுங்கள். அந்த ரோஸ் வாட்டர் ஒரே நாளில் காலியாயிரும், ஸ்மெல் போயிடும். சக்திகளுடைய ரோஸ் வாட்டர், குணங்களுடைய ரோஸ் வாட்டரை மற்றவங்க மேலே தெளிங்க. இப்போ கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் ரோஸ் வாட்டர் தெளிக்கிறாங்கல்ல, ஒரு ஃபேனை வச்சு, அதே போல் தெளிங்க குணங்களை. அச்சா, ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 ஹோம்ஒர்க்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னவாக இருந்தது? யோகா என்றால் பாபாவுடன் பேசுவது, கேட்பது, அனுபவம் செய்வது. அதனால் யாரெல்லாம் வீட்டில் இருக்கீங்களோ அவங்க டாக் வித் கார்னர் அப்படின்னு ஒரு இடத்த நீங்கள் உருவாக்கணும். எப்படி சிவனும் நானும்காக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும், அதே போல். அதனால் உங்கள் வீட்டில் அதே போல் டாக் வித் பாபா கார்னர், அதாவது ஸ்மோக்கிங் ஸோன்லாம் போடுவாங்கள்ல, அந்த இடத்துல புகை பிடிக்கலாம், வேறு இடத்துல பிடிக்கக்கூடாது. அதே போல் ஒவ்வொன்றுக்கும் வச்சுருப்பாங்க. சைலண்ட் ஜோன் சில இடத்துல வச்சுருப்பாங்க. அதே போல் உங்கள் வீட்டில் ஒரு மூலையில் டாக் வித் பாபா, பாபாவுடன் பேசும் மூளை அப்படின்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் ரூமில் அப்படி ஒரு சேர் வைங்க. அந்த சேரில் உட்காந்துட்டு நீங்கள் அந்த ஒரு வேலை மட்டும் தான் செய்யணும், வேறு எதுவும் உட்காரக்கூடாது அந்த சேரில். எப்படி சென்ட்ரலில் கதியில் உட்காந்தாங்கன்னா கிளாஸுக்கு மட்டும்தான் உட்காருவாங்க, மற்ற நேரத்தில் உட்கார மாட்டாங்க. அதே போல் அந்த கார்னர் என்ன கார்னர்? பாபாவுடன் பேசும் கார்னர். பாபா ரூம் ஃபிக்ஸ் பண்ணுறது மாதிரி அந்த ஏரியாவில் வேறு வேலை செய்யக்கூடாது, பாபா கூட மட்டும்தான் பேசணும். இல்லைன்னா அந்த சேர் வைக்கிறீங்கன்னா சேரில் பாபா கூட மட்டும்தான் பேசணும். வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். சென்ட்ரலில் பாபாவுடைய ரூம் இருக்கவே செய்யுது ஆல்ரெடி. மதுபனில் பாண்டபவனில் ஃபுல் பாண்டபவனுமே பாபாவுடைய ரூம் தான். ஆனாலும் உங்களுடைய ரூமில் அந்த மாதிரி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சின்னதாக, ரொம்ப சின்னதாக இருக்குது உங்கள் ரூம் அப்படின்னா கீழே கூட நீங்கள் வச்சு உட்காந்து பண்ணிக்கலாம். பகல் வேலையில் நடுவாக எப்போவாது உட்காந்து பாபா கூட அதில் உட்காந்துட்டு பேசுங்க. என்ன பேசுகிறது? பேசுங்கன்னு சொல்லிட்டீங்க சிஸ்டர், என்ன பேசணும்னு சொல்லியே. ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி பாபாவை மீட் பண்ணுங்கள். எப்படி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணால் எப்படி இருந்ததோ எக்ஸைட்மெண்ட், அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் புது மாடலில் அவரை மீட் பண்ணுங்கள் பாபாவை. அதனால் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் டாக் வித் பாபா, டாக் வித் பாபா கார்னர், அதை செட் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? யோகம் என்றால் சரண்டர். ஒரு போஸ்டர் உருவாக்குங்க, அதில் எழுதுங்க நத்திங் இஸ் மைன், என்னுடையதுங்கிறது எதுவுமே இல்லை. இப்போ இங்கிலீஷ் கிளாஸில் இப்போ சொன்னாங்க, நம்ம ஒரு மறைமுகமான நடிகர்கள், நம்ம இந்த உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. நம்ம வீடு மேலே பறந்தாமல் சோல் வேர்ல்டு, அங்கேருந்து நம்ம கீழே வந்திருக்கணும் நடிக்கிறதுக்காக. ஆனால் பாபா எப்போ மேலேருந்து கீழே வந்தாரோ அப்போ இது பாபாவுடைய ராவணனுடைய டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது இந்த உலகம். அந்த நம்ம சத்தியம் திரேதாயத்துக்கு கடந்து வரும் பொழுது துவாபர கலியுகத்தில் ராவணனுடைய தேசத்தில் வந்தோம். அவர் நம்மளை பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய ஐடென்டிட்டியே மாற்றி விட்டார். நம்மளுடைய உண்மையான ஐடென்டிட்டி அங்கே திருடப்பட்டு விட்டது. திருடன் யார்? திருடினது யார்? இந்த ராவணன், திருட்டு பசங்க. நம்மளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை அவர் திருடிக்கிட்டாருங்க. என்ன கிரியேட் பண்ணிட்டாரு? இந்த உலகத்தின் மீது அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. ஒரு ஸ்டோரி உண்டு தெரியுமா? வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி. ஒரு தடவை நாரதர் நிறைய கதையில் வர்றார்ல, நாரதர் கேட்பார் விஷ்ணுஜிகிட்ட, மாயைங்கிறீங்களே, மாயைனா என்ன? மாயை என்றால் என்ன கூறுங்கள் பிரபு நாரதரே, நாராயணா அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்லுவார். சரி ஓகே, ரொம்ப தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்பார். ஏதோ எடுத்து வருன்னு ஆற்றுக்கு போவார் தண்ணி அடிக்கிறதுக்காக. அங்கே ஆற்றுல போனால் ஒரு அழகான பெண் இருப்பாங்க. அவங்கள பார்த்து ஒரு மோகத்தில் வந்துடுவார். மறந்து போய் அந்த பெண் கூடவே போயிடுவார். திருமணம் பண்ணிப்பார். கல்யாணம் ஆகி அங்கேயே வாழ ஆரம்பிச்சிடுவார். அவங்களுக்கு 4 குழந்தைங்க, சந்தோஷமான வாழ்க்கை போயிட்டுருக்குது. அதே மாதிரி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆற்றுக்கு குளிக்க வரும்போது 4 பசங்களும் ஆற்றோட போயிடுவாங்க. அந்த மனைவியும் ஆற்றோட போயிடுவாங்க. இவருக்கு ஒரே துக்கம் தாங்கலை, பயங்க. 4 பசங்களை மிஸ் பண்ணியாச்சு, ஒரு அன்புக்கு அன்பான உயிருக்கு உயிரான மனைவியும் மிஸ் பண்ணியாச்சு. அப்போ எவ்வளோ துக்கம் இருக்கும். அப்படியே அழுதுட்டு இருக்கிறாரு கையில் சொம்ப வச்சுக்கிட்டு. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, நாரதா தண்ணி தானே எடுத்து வச்சோன்னா எங்கே போனேன் இவ்வளோ நேரம் அப்படின்ட்டு.
தண்ணி. அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஒரு தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தனா அப்படின்ட்டு. மாயை என்னன்னு கேட்டி, இதுதான் மாயா, புரிஞ்சுதா அப்படின்ட்டு அப்புறம் தான் புரிய வைப்பார். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, ஒண்டர்ஃபுல்லான ஸ்டோரி. தண்ணி எடுக்க போனவர் என்னெல்லாம் காரியம் பண்ணிட்டார் பாருங்க. அங்கே நம்ம வீட்டில் இருக்கும்போது, பரந்தாமத்தில் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சுகமே சுகம். அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸும் வர முடியாது, கோட்டைக்குள்ளே நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கே பார்த்தாலும் ஆபத்துகள் சூழ்ந்த நிலை, மாயை நாலா பக்கமும் சூழ்ந்திருக்கு. சரண்டர்னா என்ன பண்ணணும், அதனால் போஸ்டர் உருவாக்கணும், அந்த போஸ்டரில் எழுதணும் நத்திங் இஸ் மைன், என்னுடையது எதுவுமே இல்லை, எல்லாமே பாபாவுடையது. இந்த உலகத்தில் எனக்குன்னு எதுவுமே கிடையாது, என்னுடையதுன்னு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். இதுக்கு முன்னாடியே இல்லை, நான் தான் நினச்சிட்டு இருந்தேன் சும்மா நாரதர் மாதிரி. அடுத்தது 3வது பாயிண்ட் என்னவா இருந்தது, அன்பினுடைய போதை. ஹிந்தியில் ஒரு சூப்பர் பாட்டு உண்டு, பியாகும் பியாகும் பிரேம் கா நஷா பியாகும் அப்படின்ட்டு. நான் குடிச்சிட்டேன் அன்பினுடைய அந்த போதையை குடிச்சிட்டேன், அன்பு சாராயத்தை குடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அந்த போதை ஏதாவது ஒன்று நம்ம சத்தமாக படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹிந்தி இப்போ கற்றுக்குறோம், வாணி படிக்கிறோம், எது ஒன்றுமே இங்கிலீஷ் ஆகட்டும், இல்லை ஏதாவது நம்ம ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கூட அது நம்ம சத்தமாக எப்போ படிக்கிறோமோ, நிறைய பேர் அந்த காலத்துலலாம் பாத்ரூமுக்குள்ளே உட்காந்து சத்தமாக படிப்பாங்க, அதாவது ப்ராக்டிஸுக்காக. அதே போல் நம்ம சத்தமாக ஏதாவது படிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பிரபாவம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கூட என்ன பண்ணுறாங்க, சத்தமாக தான் படிப்பாங்க. பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ராத்திரி அங்கே ஒரே படிப்பு சத்தம் தான் கேட்கும். அதனால் டெய்லி 10 நிமிஷம் வாணி ஆகட்டும், ஏதோ ஒன்று ஹிந்தி ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், அதை வந்து நீங்கள் 10 நிமிஷம் சத்தமாக படிக்கணும். ஆனால் உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும், ப்ரொனவுன்சியேஷன் தெளிவான உச்சரிப்போட நம்ம படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது தனித்தனியான அழகான உச்சரிப்போட படிக்கணும். சில நேரத்தில் நம்ம நிறைய வார்த்தைகளை வந்து மிஸ் பண்ணிடுறோம். இன்னாங்கிற அப்படின்றாங்க, என்னான்ற அப்படின்னு, என்ன என்று கூறுகிறீர்கள், என்ன என்கிறீர்கள் அப்படின்னா, இன்னாங்கிறன்னா என்ன அர்த்தம். நிறைய வார்த்தையை நம்ம விட்டுறோம், மிஸ் பண்ணிடுறோம். வாங்க அப்படின்றோம், வாங்க இல்லை வாருங்கள் இல்லையா. இந்த மாதிரி நிறைய மிஸ் பண்ணிடுறோம்னா எதுவுமே விடக்கூடாது, கரெக்டாக தெளிவாக எல்லாத்தையும் உச்சரிக்கணும். ஓகே, சப்தமாக நம்மளே பாதி வார்த்தையை முழுங்கிடுறோம், அது மாதிரி முழுங்கக்கூடாது. இங்கிலீஷில் ஒரு போயம் இருக்குது, அது செய்யுள், அது நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. 1996 அதாவது அந்த டைமில் ரொம்ப மேலே கீழே, அதாவது அந்த டைம் காலேஜில், மெடிக்கல் காலேஜில் ரொம்ப ரேகிங் இருந்தது. அப்போ ரொம்ப பயமாக இருக்கும், ரேகிங் பண்ணுவாங்க, யாரும் பண்ணுவாங்களா, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த கவிதையினுடைய ஒரு லைன் இருந்தது, ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அப்படின்றதுக்கு பேர். ஃப்ரான்சிஸ் தாம்சனோட கவிதை இது. ரொம்ப சூப்பரான கவிதை இது, ரொம்ப சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சொன்னார், அதில் இந்த கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பகவானுடன் ரொம்ப தூரமாக ஓடிக்கொண்டே இருந்தேன், இங்கே ஓடினேன், எங்கெல்லாம் ஓடினேன், எனக்கு ஒரே பயமாக இருந்தது. பகவான் எனக்கு கிடைச்சிட்டார் அப்படின்னா நான் இந்த உலகத்தை விட வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு பயம். இந்த உலகம் என்னுடைய உலகம், நான் எப்படி விட முடியும்? உலகத்தினுடைய பொருட்கள் எல்லாம் என்னுடையது, உலகத்தினுடைய எல்லா சம்பந்தங்களும் எல்லாரும் என்னுடையவங்க. அதனால் நான் பகவான்கிட்டருந்து ரொம்ப தூரமாக ஓடிட்டு இருந்தேன், இங்கேயும் ஓடி களைச்சு போயிருந்தேன், பயத்தில் இருந்தேன். மனிதர்கள்ட்ட அன்பு காதல் வசப்பட்டேன், மனிதர்கள்ட்ட அன்பை தேடினேன், இயற்கையில், கடலில், ஆகாயத்தில் சுகத்தை தேடினேன், சாந்தியை தேடினேன், அன்பை தேடினேன், அமைதியை தேடினேன், உண்மையை தேடினேன். எங்கெல்லாம் போனனோ அங்கே எல்லாமே எனக்கு குறைகள் தான் கிடைத்தது, நிறைகள் எங்கேயுமே கிடைக்கல. எனக்குள்ளே இருந்த தாகமானது தீரவே இல்லை. கடைசியாக எனக்கு பரமாத்மாவுடைய சப்தம் என் காதில் ஒலிச்சுது, கமான் அண்ட் கிளாப்ஸ், கமான் கிளாப்ஸ் ஆஃப் மை ஹேண்ட் அண்ட் கம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது. என்னுடைய கைகளை பிடி, வா அப்படின்னு, என்னிடத்தில் வந்து விடு, வா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது. இந்த ஒரு லைன் எனக்கு ரொம்ப ரொம்ப சக்தி கொடுத்தது, கமான் அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியாது அவர் யார், அவர் கடவுள் அப்படிங்கிறது தெரியாது எனக்கு. ஆனால் இறைவனை பற்றி எந்த ஒரு அறிமுகமும் எனக்கு கிடையாது, அவர் யாருன்னு தெரியாது, அவர் மேலே நம்பிக்கையும் இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு இந்த ஃபீல் ஆகிட்டு இருந்தது, அவர் ஏன் கூட இருக்கிறார் அப்படின்னு. கமான் கிளாப்ஸ் மை ஹேண்ட் அண்ட் கம் அப்படின்ட்டு அந்த வார்த்தை இருந்தது இல்லையா, வா என் கைகளை பற்றிக்கொள் அப்படின்னு.
ஏன் வந்து நீ ஒருத்தருக்கு மேலே அன்பு வருதுன்னா அவங்க என்னை விட்டு போயிடுறாங்க, ஒரு விஷயம் எனக்கு வந்தது அப்படின்னா அதுக்கு மேலே அன்பு வந்ததுன்னா அது அடுத்த நாளே போயிடுது, ஏன் இந்த மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்னு நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னா நான் ஈஸ்வரன்ட்டு இறைவன்கிட்ட நான் தூரமாக ஓடிட்டு இருந்தேன். அதனால எல்லா பொருளும் என்னை விட்டு ஓடிட்டுருக்கு. நான் கடவுளை விட்டு ஓடிட்டு இருந்ததுனால என்னை விட்டு எல்லா பொருளும் ஓடிட்டுருக்கு. ஆனால் எப்போ நான் அவரை பிடிச்சனோ எல்லா பொருளும் என்ன நோக்கி ஓடி வந்தது அப்படிதான் உணர்ந்தேன். இந்த ஒரு வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறார் அந்த கவிதையில். Come on claps my hand and come, come on claps my hand and come, come on claps my hand and come. ரொம்ப வந்து பழைய கவிதை இது. இது வந்து இங்கிலீஷில் ரொம்ப சூப்பரான கவிதைன்னு தான் சொல்லணும். இது ஒரு கவிதையாக இன்னொரு கவிதை இருக்குது. எழுவாயாக தாமதம் செய்யாதே, கடந்து விட்டது அதிகாலை நேரம் வரப்போகிறது எழுவாய், பரமாத்மாவனுடைய என்னை நோக்கி உன் பாதங்களை நடையை துவங்குவாயாக. இந்த ஹிந்தி கவிதையை வந்து உங்களுக்கு வரும். இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாய்ஸில் சொந்த வாய்ஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். தமிழில் மாற்றி உங்களுடைய சொந்த வாய்ஸில் நீங்களே ரெக்கார்ட் பண்ணுங்கள். பேசி உங்களுடைய மொபைலில் டெய்லி ஒரு தடவையாவது 10 நிமிஷம் நீங்கள் சப்தமாக இதை பேசணும். வெளியே ரீட் பண்ணாலும் சரி, ஏதோ ஒன்று எப்படி சத்தமாக இன்றைக்கி வந்து ரீட் பண்ணணும் இன்னையிலேருந்து. சரியா? 10 நிமிஷம், டெய்லி 10 நிமிஷம். ஃபஸ்ட்டு இப்போ ஹோம்ஒர்க் என்னவா இருந்து ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? இல்லை இது சின்னதில் மறந்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து உங்களுடைய ரூமில் இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து டாக் வித் பாபா கார்னர் அப்படின்ட்டு ஒரு கார்னரை உருவாக்கணும். நம்ம பாபா ரூம் மதுபனில் சென்டரில் எல்லாம் பண்ணுறாங்களோ அதே போல் சென்டரில் பாபா ரூம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா உங்களுடைய ரூமில் சரி இடமே இல்லைன்னா உங்கள் ரூமில் கீழே தரையில் கூட பண்ணிக்கலாம். ஒரு சேரை ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு இல்லை தரையில் ஒரு மேட் போட்டுட்டு, அந்த மேட் அதுக்கு மட்டும் தான் பாபா கூட பேசுகிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ அதில் உட்காந்தோடனே உங்களுக்கு தானாகவே பாபா கூட கனெக்ட் ஆகிரும் அந்த இடம். இந்த மாதிரி ஒரு நம்ம பயிற்சி நேர்லேருந்து பண்ணலாம். கோவமே ஏன் வந்து மூளையில் நான் பண்ண சொல்ல அப்படின்னா, இப்போ 2 காதலர்கள் மீட் பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்காக பேசுவாங்கன்னா மறைஞ்சு பேசுவாங்கல்ல, ஒரு கார்னரில் தான் இருப்பாங்க. அதனால தான் பாபா கூட நம்ம காதல் விஷயங்களை பேசுகிறோம். அப்போ மறைஞ்சு தானே பேசணும், கார்னரில் தானே பேசுவாங்க, நடு ரோட்லேயே பேசுவாங்க. ப்ரைவேட் டாக்ஸ் பேசுகிறோம், ரொம்ப ப்ரைவேட்டான விஷயத்தை பேச போகிறோம், ரகசியங்களை. சீக்ரெட் சாட். 2வது ஹோம்ஒர்க் என்ன பார்த்தோம்? சரண்டர். நம்ம வந்து பாபாவுக்காக சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னா பாபா என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையுமே நமக்காக சரண்டர் பண்ணிடுறாரு. மராட்டி உலகத்தில் பார்த்தீங்கன்னா பால் காந்தர்வ அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. மராட்டிய தேவதூதர்னும் சொல்கிறாங்க அவரை. அந்த இந்தியன் சினிமா எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ பால கந்தர்வ அங்கே இருந்தார். மௌனத்தில் பூட்டு திறந்தது, வானம் விழுந்தது, ஆன்மாவுக்கு விடுதலை மலர்ந்தது. உயர பறக்க ஆகாயம் அழைக்க, புது பாதை புனித பயணம். சிவன் தீபம் ஆன்மா பரவானம், காலம் நின்று நினைவு ஆழ்ந்தது. அகம் எரிய சரணாகதி நிறை, ஒன்றாகி ஒளியில் கலந்திட. சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ 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 பாபா. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற, மௌனத்தில் நினைவு. இன்றே செய்க, இப்போதே செய்க, இங்கே ஆரம்பிக்க. தடையின்றி சோர்வின்றி தளர்வின்றி நிலைத்திட, உறுதியே சகத்தி, உறுதியே பாதை, உறுதியே முன்னேற்றம். உறுதியே விடுதலன்.
பாபா Shanti Om Shiva 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 Baba ஓம் Shiva 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 Baba நினைவில் உயித்து